ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நான் தான் சொன்னேன்ல, வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா முதல்ல என்னோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு காட்டின அந்த ஊக்கம். ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து எவ்வளோ பேர் அம்மாட்ட சொன்னாங்க, இந்த பிள்ளையை நீங்கள் மேடையில் ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க, கல்யாணம் கூட யாரும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது பொம்பளை பிள்ளை என்ன ஊர் ஊருக்கு கூட்டிகிட்டு சுற்றுறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் அம்மாட்ட அதுக்கு ஒரு பதில் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு தைரியம் வருது, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஒரு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்குது. அப்படின்னா இன்னைக்கு மங்கையர்கரசிக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பாக்யலட்சுமி தேவி சண்முகம் தான். அவங்க கொடுத்த அந்த ஆக்கம், அவங்க கொடுத்த அந்த ஊக்கம், தைரியம். உடம்பு சரியில்லை, என்னால் முடியல, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டேன்னா வயிறுனா வலிக்க தான் செய்யும், தலைன்னா வலிக்க தான் செய்யும், அதுக்காக எந்திரி, படி, போ, எல்லாமே எல்லாமே ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல கூட என்னை கீழே விடாமல் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கையில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விருது இன்னைக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா.